வணக்கம் நண்பர்களே. உங்ககிட்ட ஒரு நல்ல ஃபோனோ 1500 ரூபாய் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்களே உங்களோட பாஸ்போர்ட் வந்து ரினியூல் பண்ணிக்கலாம் யாரோட உதவியும் இல்லாமல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்லைனில் எப்படி பாஸ்போர்ட் ரினியூல் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பேஜில் பாஸ்போர்ட் சேவன் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா மெயின் பேஜ் உங்களுக்கு போகும். இதில் ஒரு பாப்அப் மெசேஜ் இருக்கும். அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்ளை ஃபார் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் உங்கள்கிட்ட ஏற்கனவே லாகின் ஐடி இருந்துச்சுன்னா அந்த லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு கீழே வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸை சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நீங்கள் எந்த ரீஜனோ அந்த ரீஜனை சூஸ் பண்ணுங்கள். உதாரணமாக நான் வந்து பாண்டிச்சேரியோட பாஸ்போர்ட் ரீஜன் வந்து சென்னை. அதனால் நான் வந்து சென்னையை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மதுரை, திருச்சி, விருதுநகர் இது போல் எந்த ரீஜனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ரீஜனோ அந்த ரீஜனுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுங்க. அடுத்தது இமெயில் ஐடி கொடுங்க. இமெயில் ஐடி கொடுக்கும்போது கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடிக்கு தான் ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால் கரெக்டான இமெயில் ஐடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கொடுங்க. அடுத்தது கீழே வந்து டு யூ வாண்ட் டு லாகின் ஐடி டு பி சேம் ஆஸ் இமெயில் ஐடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னா உங்களுடைய இமெயில் ஐடியே நீங்கள் வந்து லாகின் ஐடியாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லை நோ கொடுங்க. நான் இந்த வீடியோவில் வந்து லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து நோ கொடுக்குறேன். நோ கொடுத்துட்டு லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும். லாகின் ஐடி வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னா உங்களுடைய நேம், நம்பர் எது வேணாலும் போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்து செக் அவைலபிலிட்டி நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண இமெயில் ஐடி வந்து அதாவது லாகின் ஐடி வந்து இருந்துச்சுன்னா லாகின் ஐடி இஸ் அவைலபிள் அப்படின்னு வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோயர் கேஸ், ஒரு நம்பர், ஒரு சிம்பிள், இந்த 4 ஆப்ஷனும் கலந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன் அப் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. சைன் அப் கொடுத்த பிறகு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இமெயில் ஐடிலேருந்து எடுத்துகிட்டு அந்த ஓடிபி வந்து நீங்கள் கொடுங்க. ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து கம்ப்ளீட் சைன் அப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து பேக் டு லாகின் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே பேஜ் வரும். அதாவது லாகின் பண்ணுற பேஜ் வரும். இந்த லாகின் ஐடியில் நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண லாகின் ஐடி வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டு கூட நீங்கள் லாகின் பண்ணலாம். அப்படின்னா ஓடிபி யூஸ் பண்ணி கூட நீங்கள் லாகின் பண்ணலாம். இது உங்களுடைய கன்வீனியன்ட் தான். நான் பாஸ்வேர்ட் போட்டு தான் லாகின் பண்ண போகிறேன். உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைன்இன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன் ஆகிடும். சைன்இன் ஆன பிறகு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பழைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். ஆனால் இப்போதைக்கு அது வேலை செய்யலை. அதனால் நீங்கள் அது கொடுக்காம ஸ்கிப் ஃபார் நோ அப்படின்னு நீங்கள் டேட்டா கொடுத்துடலாம். ஏன்னா நான் கொடுத்து பார்த்தேன் வரல. அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஸ்கிப் ஃபார் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த பேஜில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு இருக்கும். அது கீழே வந்து நெக்ஸ்ட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் அப்ளையிங் ஃபார் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். நம்ம பாஸ்போர்ட் வந்து ரினியூல் பண்ணுறதுனால ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் அப்படின்னு கிளிக் கொடுக்கணும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு 6 கேட்டகரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பைர் ஆகி 3 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த 5வது ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுக்கணும். அதாவது வேலிடிட்டி எக்ஸ்பயர்ட் மோர் தென் 3 years ago அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைர் ஆகி ஒரு 3 வருஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கடைசி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த 6 கேட்டகரியில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நான் சூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து 2-3 சேஞ்சஸ் வந்து பாஸ்போர்ட்டில் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க வந்து 2-3 ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக இந்த வீடியோவில் வந்து பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆனதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்போர்ட் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான
பண்ணுறதுக்காக அப்ளை பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து 2 ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். அதனால் நான் வந்து வேலிடிட்டி எக்ஸ்பயர் மோர் தென் 3 இயர்ஸ் எகோன்னு கிளிக் கொடுத்துட்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் கொடுக்கணும். அதாவது சேஞ்சஸ் இன் எக்ஸிஸ்டிங் பர்சனல் பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுக்கணும். அதை நான் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 6 கேட்டகரி வரும். உதாரணமாக கிவன் நேம், சர் நேம், அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ண போகிறேன்னா அதை வந்து நான் கிளிக் கொடுக்கணும். நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆனதுக்கும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் சேர்த்து அப்ளை பண்ண போகிறேன். அதனால் அட்ரஸ்ன்ற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்டகரியில் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் வந்து இதை நீங்கள் கிளிக் கொடுத்துடலாம். அடுத்தது கீழே வந்து டைப் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும். இதில் வந்து நார்மல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், தக்கல்னு இருக்கும். இதில் 2 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியிலேருந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். நார்மல் நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா வெறும் 1500 தான் உங்களுக்கு எடுப்பாங்க. 15லேருந்து 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துடும். தக்கல்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 வீக்கில் வந்து பாஸ்போர்ட் கிடச்சிரும். ஆனால் 3500 வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எந்த கேட்டகரி உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து டைப் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட்னு இருக்குது. இது வந்து டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் 36 தான் எல்லா பேசஞ்சரும் வச்சுருக்காங்க. அதில் 36 சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து அதிகமான அந்த புக்லெட் வேணும்னா நீங்கள் 60 பேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து கீழே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுறதுனால உங்களுடைய பழைய பாஸ்போர்ட்டு என்ன டீட்டெயில் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் இதில் கொடுத்துடலாம். அதாவது உங்களுடைய பழைய பாஸ்போர்ட்டில் கிவன் நேம் என்ன இருக்கோ அந்த நேம் நீங்கள் கொடுங்க. சர்நேமில் என்ன இருக்கோ அந்த நேம் நீங்கள் கொடுங்க. அதே போல் ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2-3 நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுங்க, அப்படிலாம் நோ கொடுங்க. உங்கள் நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படிலாம் நீங்கள் வந்து நோ கொடுங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணுங்கள், பிளேஸ் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கல்யாணம் ஆகிட்டீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள். அதை மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா மேரிடா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளியே நீங்கள் பிறந்திருந்தீங்க, அதாவது வேறு கண்ட்ரியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் பிறந்தீங்களோ அந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். அதே போல் அந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிட்டிசன் ஆஃப் இந்தியன் பை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்துட்டு பர்த்ன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது கீழே இருக்கிற பேன் கார்டு, ஓட்டர் ஐடியெலாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அடுத்தது உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு, அதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுறேன். அப்படி நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்த வீடியோ வந்து சொல்லுது. ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லைன்னா நீங்கள் இதில் இருக்கிற எந்த கேட்டகரியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அடுத்தது உங்கள் பேரண்ட் யாராவது கவர்மெண்ட் ஸ்டாஃபான்னு கேட்குறாங்க, அதுக்கு வந்து எஸ் ஆர் நோன்னு நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் எந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் பாஸ்போர்ட் வந்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா எதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிராஜுவேட் அண்ட் அபோவ் வந்து இங்கே கிளிக் கொடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களோட பாஸ்போர்ட் வந்து ஈசிஆராக இருக்குது, இப்போ வந்து நீங்கள் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 10th பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th பாஸ் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் கேட்டகரி, நீங்கள் 10th ஃபெயிலாக இருக்கீங்க, அதை 10th தான் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இசிஆர் பாஸ்போர்ட் தான் எலிஜிபிள். அதனால் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இசிஎன்ஆர் கேட்டகரி தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது உங்களுடைய விஷுவல் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க் கொடுங்க. அதாவது உங்கள் உடம்புல எங்கே மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட ஆதார் நம்பர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் ஆதார் நம்பர் கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்து ப்ராசஸ் ஆகும். உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் கரெக்டாக கொடுங்க. அடுத்தது கீழே வந்து ஐ அக்ரின்னு இருக்கும், அது எஸ் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். அடுத்தது இந்த பேஜில் உங்களோட ஃபாதர் நேம், அம்மா நேம், அதே போல் உங்கள் ஸ்பௌஸ் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க. அடுத்தது நேம் கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். அடுத்தது இந்த பேஜில் உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் கொடுக்கணும். ப்ரெசென்ட் அட்ரஸ் கொடுக்கும்போது நீங்கள் எந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொண்டு போகிறீங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. உதாரணம் நீங்கள் ஆதார் கார்டு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோ அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் அப்படியே நீங்கள் வந்து கொடுங்க. அதாவது வீட்டு நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ், டவுன், சிட்டி, உங்கள் பின் நம்பர் கரெக்டாக கொடுங்க. உங்கள் ஸ்டேட்டு, உங்கள் டிஸ்ட்ரிக்ட், போலீஸ் ஸ்டேஷன் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க. டெலிஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது இஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் அவைலபிள் அப்படின்ற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு
நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ், அதாவது நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸும் நீங்கள் கொடுத்த அட்ரஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா இஸ் ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க. அப்படி இல்லை நோ கொடுத்துட்டு நீங்கள் வேறு அட்ரஸ் கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். அதாவது உங்கள் நேம் இல்லாமல் வேற ஒருத்தவங்களோட நேம் கொடுக்கணும். அதே போல் அவங்க அட்ரஸ், அவங்க ஃபோன் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் உங்களுடைய ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதாவது ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்டுடைய நம்பர், பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, டேட் ஆஃப் இஷ்யூ, எப்போ வந்து எக்ஸ்பைரி ஆகுது, உங்களோட ஃபைல் நம்பர் கொடுக்கணும். ஃபைல் நம்பர் எங்கே இருக்கும்னா உங்களோட ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்டில் கடைசி பேஜில் ஃபைல் நம்பர்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். அடுத்தது கீழே வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் அண்ட் கரண்ட் டிப்ளாய்மெண்ட் அஃபிஷியல் பாஸ்போர்ட்னு இருக்கும். அதுக்கு வந்து டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள்னு கொடுத்துருங்க. அடுத்தது ஹவ் எவர் அப்ளை ஃபார் பாஸ்போர்ட் பட் நாட் இஷ்யூன்னு இருக்குது. அதுக்கு வந்து நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் அதர் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதாவது இதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு ஒரு ஸ்பெசிமென் காப்பி இருக்கும். அதாவது பாஸ்போர்ட் ஸ்பெசிமென் காப்பி. இந்த பாஸ்போர்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து அப்படியே பிரிண்ட் ஆகி பாஸ்போர்ட்டாக வரும். இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கீழே வந்து டிக்ளரேஷன் வந்து அக்ரி இருக்கும். அது கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த பேஜில் ப்ரூஃப் ஆஃப் பர்த் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் பர்த் கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. உதாரணமாக உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இது போல் எந்த டாக்குமெண்ட்டாலும் நீங்கள் கொடுக்கலாம். இதில் எந்த டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ப்ரூஃப் ஆஃப் ப்ரெசன்ட் ரெசிடென்ட் அட்ரஸ்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த நிறைய ஆப்ஷனில் எந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது கொண்டு போகிறீங்களோ அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுங்க. உதாரணமாக நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு போகிறீங்கன்னா ஆதார் கார்டு நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து நான் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுனால இந்த அனெக்ஸ் ஜி என்ற ஆப்ஷன் வந்து நான் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லைனா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அக்ரின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு பிளேஸை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து டேட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் நீங்கள் வந்து இந்த உங்களுடைய பிஎஸ்கேவை சூஸ் பண்ணணும். அதை பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து செலக்ட் பிஎஸ்கே நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் போக போகிறீங்களோ அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன் அது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஜோன்ன்றது பெரிய ஜோன். அந்த சென்னை ஜோனில் நிறைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கும். அதில் நீங்கள் எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்குள்ள நீங்கள் இருக்கீங்களோ அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால நான் வந்து பாண்டிச்சேரியோடைய பிஎஸ்கே தான் நான் சூஸ் பண்ணணும். அதே போல் உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியில் அது எந்த லொக்கேஷனில் வந்து உங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கோ அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கேலண்டர் வந்து இருக்கும். அந்த கேலண்டர் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகும். அந்த கேலண்டரில் க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே அவைலபிள் டேட்டு. அந்த அவைலபிள் டேட்டை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து மேக் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரோட இருக்கும். அது கீழே வந்து பே நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் போகும். இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். உதாரணமாக நெட் பேங்கிங் பண்ணலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதுனாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதில் பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா QR கோடு தான். நான் வந்து QR கோட் மூலிமா தான் நான் பே பண்ணுறேன். அதாவது UPI பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் போகும். இதில் வந்து ப்ளீஸ் செலக்ட்ன்ற ஆப்ஷனில் QR கோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். இதை வந்து உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோடனே பழைய பேஜுக்கு வந்து அதுவே வந்து உங்களுக்கு கொண்டுட்டு போயிடும். இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் சேவாவில் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ஷெட்யூல் சூஸ் பண்ணணும். அதனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹோம்ன்ற ஆப்ஷனுக்கு போங்க. ஹோம்ன்ற ஆப்ஷன் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகும். அதில் கடைசியாக வந்து அப்பாயின்மெண்ட் டேட்ன்ற ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா வியூன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் டேட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான பேஜஸ் வந்து மறுபடியும் வரும். அந்த அப்பாயின்மெண்ட் பேஜஸில் மறுபடியும் நீங்கள் வந்து எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே போல் அப்பாயின்மெண்ட் டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். புக்கிங் கன்ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாமல் எந்த டைமுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் அப்ளிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
அந்த டைமுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸாக போனால் போதும். முன்னாடியெல்லாம் நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கான ப்ரூஃபாக உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். அந்த எஸ்எம்எஸை வச்சே நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணலாம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணுன்னு எந்த அவசியம் கிடையாது. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக வந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு பாஸ்போர்ட் சம்மந்தம் மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ணுவேன். நான் கொடுத்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக வந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.